Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 12th Botany, அதாவது Pure Science Botany ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான டயக்ராம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 5லேருந்து 8 மார்க்ஸ் வந்து டயக்ராம் வச்சு இருக்குது. உதாரணத்துக்கு 5 மார்க்ஸில் டயக்ராமோட எக்ஸ்பிளேஷன் வந்து கேட்கலாம், அல்லது வந்து 2 மார்க் அல்லது 3 மார்க்ஸில் எதனாச்சும் ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சி அதோட பார்ட்ஸ் இதெல்லாமே லேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஹாஃப் இயர்லி மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிங்க. ஹாஃப் இயர்லிக்கு தேவையான டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், 2 மார்க், 3 மார்க்ஸு, புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும், அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம், வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஈவன் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அல்லது பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிங்கன்னா கூடவே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா டயக்ராம், சரிங்களா? இந்த டயக்ராமை கண்டிப்பாக வரைஞ்சி பார்த்துருங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எவ்ரி இயர், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மகரந்த பையோட குறுக்கு வெட்டு தோற்றம், டிஎஸ் ஆஃப் ஆந்தர் அப்படிங்கிறது, இதை வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து கருப்பையோட அமைப்பு, சரிங்களா? எம்ப்ரியோ சாக்கோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதையும் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து சூழின் அமைப்பு, ஓவிலோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெண்டு டயக்ராம், இந்த டயக்ராமும் ப்ளஸ் இந்த டயக்ராமும் 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் மாற்றி மாற்றி கேட்குறாங்க, படத்துடன் விவரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ரெண்டு டயக்ராமும் படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணிங்க, ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷனுக்கு படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து அதிகமாக கேட்காதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோனோகாட் சீடு, டைகாட் சீடு, சரிங்களா? ஒரு வித்திலை விதை, இருவித்திலை விதை, இது ரெண்டும் இன்னும் அதிகமாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்கல. லாஸ்ட் டைம் எக்ஸாமில் டைகாட் சீடு வந்து என்ன பண்ணாங்க கேட்டாங்க. அதனால் மோனோகாட் சீடு வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து மகரந்த துகள், முதிர்ந்த மகரந்த துகள், இந்த மாதிரியான கொஷின் நமக்கு வந்து குவார்ட்டர்லி, ஆஃப்லி இந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸை இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸு. அதுமாரி பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஐ பிளாஸ்மிட் இருக்குது, பிபிஆர் 322 இருக்குது. ஸோ வட்டம் போட கற்றுக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் அந்த டயக்ராமை கற்றுக்கிட்டிங்கன்னு அர்த்தம். அதுவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்கிறதில்ல. அதனால் அந்த டயக்ராமை வரைஞ்சி பார்த்துருங்க. அதேமாரி பசுமை இல்லை விளைவு சார்பு பங்களிப்பு படம்னு இருக்கும். அதாவது மீத்தேன் எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது, ஸோ அதர் கேஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு பை சார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. வட்டம் போட்டு பை சார்ட் மாதிரி இருக்கும். அந்த டயக்ராமை பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது மண் அடுக்கமை விவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் மட்டும் இது வரைக்கும் தனியாக கேட்கல, அதனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெருசாக இதில் OABCR, சரிங்களா? இந்த லெட்டர்ஸை தெரிஞ்சால் போதும், ஒரு கட்டம் போட்டு நீங்கள் மட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வரைஞ்சிடலாம். அங்கே செடி மாதிரியும் அப்படியே மண் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிட்டா அந்த படம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா அரளி இலையோட குறுக்குவெட்டு தோட்டம், நீரியம் லீஃபு, சரிங்களா? எல்எஸ் ஆஃப் அல்லது டிஎஸ் ஆஃப்னு இருக்கும். அந்த நீரியம் லீஃப் வந்து டயக்ராம் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரமிடை வச்சு கேட்கலாம், அல்லது வந்து ஈகோசிஸ்டம் பாண்டு வச்சு, குளம்லாம் கேட்டால் ஈஸியாக நீங்களே வரைஞ்சிடலாம், தாவரம் இதுவே இந்த மாதிரி. அதேமாதிரி பிரமிடு வச்சு அவங்களே ஒரு இது கொடுத்துருவாங்க, நம்பர்ஸு. அதுக்கு நம்ம பிரமிட் வரையணும், அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரெடி ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் டைப் பண்ணிடுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் வரைஞ்சி பார்த்துருங்க. இது வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல்.